யெகோவா ஈரே, எல்லாரும் சொல்லுங்க. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். இது எல்லாவற்றையும் இந்த யெகோவா ஈரே அப்படிங்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். அதில் முக்கியமானது யெகோவா ஈரே. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அடுத்து இப்போ இருக்கிற இடத்துலையும் தொடர்ந்து இருக்க போகிறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுவும் தெரியாது. எங்கே இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போகிறார், எப்படி நடத்துகிறார், இது எல்லாமே விசுவாச வாழ்க்கை தான். விசுவாசம் இல்லையேல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இன்றைக்கு பார்க்க போகிற வசன பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஜெனிசிஸ், த புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும், இந்த 2 வசனத்தில் இருப்போம். இதே மாதிரி இந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி சொன்ன கர்த்தர் என்ன பண்ணார்? ஈசாக்கை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஈசாக்கு இப்போ வளர்ந்துருக்கிறான், ஒரு பிள்ளையாக இருக்கிறான். இப்போ திடீர்னு வந்து ஆபிரகாம் இடத்துல பார்த்து, நான் உனக்கு சொல்கிறதை நீ செய்ய வேண்டும். உன் ஏகசுதன். ஏகசுதன்னா என்னன்னு சொல்லுங்க, தமிழ் படித்தவங்க நல்லா சொல்லுங்க. ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு புத்திரன். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் ஒன்னே ஒன்று கண்ணே கண். உன் நேசகுமாரன். எல்லாமே யார் சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். ஏகசுதன், நேசகுமாரன், எத்தனை சொல்கிறாரு பாருங்க. பைபிள் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கணும். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கு மேலே எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்தே இந்த காரியத்தை அவரிடத்துல செய்ய சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். டைரக்ட் டு த பாயிண்ட். எந்த ஆசீர்வாதம், எந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரோ அதே வாக்கு தத்தத்தையும் அதே ஆசீர்வாதத்தையும் எனக்கு நீ திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். அல்லேலூயா. எந்த விசுவாசியும் இந்த சோதனையில் பாஸ் ஆகவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏகசுதன் எப்படி இருக்கணும்?
சொந்த குமாரன் எப்படி இருக்கணும்? கடைசி வரைக்கும் சம்பாரித்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும்னா இருக்கணும். இருந்தால் அவன் நல்லவன், இல்லைன்னா அவன் போல பசங்களுக்கு தான் தெரியும் அவங்க நிலமை. முந்தி 500 ரூபாயில் நீங்கள் ஒரு வாரம் வாழ்ந்துருப்பீங்க. இன்றைக்கி 500 ரூபாயில் அரை நாள் வாழ முடியாது. இப்போ எங்கே பார்த்தாலும் கேஸு கேஸு கேஸுன்னு எவனை பார்த்தாலும் ஒட்டியிருக்கிறான். ஏற்றுனானுங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நான் சொல்கிறேன் பிரயரில், உலகத்திலே இந்திய தேசத்தில் மட்டும்தான் இந்த போர்னால் விலைவாசி உயர்வை அதிகமாக பார்க்காம நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அப்படி வச்சுருக்கிறார். மற்றவங்க நிலைமையெல்லாம் கேட்டால் அவ்வளோதான் கண்ணீர் விட்டுருவீங்க நீங்கள். ஆனாலும் நம்மளால் எப்போ போர் வந்தாலும் சரி, இது ஒரு சாக்காக போயிடுச்சு. 8 ரூபான்னு விற்றுட்டு இருந்தவன் 10 ரூபான்னு போட்டுக்கிறான், 10 ரூபான்னு விற்றுட்டு இருந்தவன் 5 ரூபான்னு போட்டுக்கிறான். ஏன்னு சொன்னால் எல்லோரும் என்னன்னு சொல்கிறானுங்க, கேஸ் ஏறிடுச்சுங்க. கேஸ் ஏறினாலும் ஏற்றுறீங்க. இப்போ கேஸு குறைஞ்சா நீங்கள் குறைப்பீங்களா? குறைக்க மாட்டீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா வாங்கி பழகியாச்சு. அப்போது ஏகசுதன், ஒரே குமாரன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஏராளமான கனவுகள் அவன் மேலே. அவனை கட்டி எழுப்ப வேண்டும், அவனை நிலைத்து நிறுத்த வேண்டும், அவனை பெரிய ஜாதியாக ஆக்க வேண்டும். ஆபிரகாம்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்திகள் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போது தன் மகனை குறித்த தரிசனம் பெரிதான தரிசனமாய் ஆபிரகாம் வைத்திருக்கிறான். எப்படி அவனை ஒரு டாக்டர் ஆக்கிடணும், இல்லை எப்படி அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும், ஒரு பைலட் ஆக்கிடணும், இல்லையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கிடணும். குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, எத்தனை முறை எழுதினாலும் எழுதிட்டே தான் இருப்பான். ஒரு ஆசை தான், ஏதாவது ஒரு டைமாவது நமக்கு உள்ள சிக்காவாதா அப்படின்னு சொல்லி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு பெரிய ரேங்கிங்கில் போகணும் நம்ம பிள்ளைகள். பல கனவுகள் ஆபிரகாமுக்கு இருந்த போதிலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், இந்த மோரியா மலையின் மேலே நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போய் உன் மகனை எனக்கு தகன பலியாக கொடுன்னு சொல்லி கேட்கிறார். என்ன ஒரு மோசமான ஒரு கடவுளாக இருப்பார். நம்ம நினச்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கடவுளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நாளே பிடுங்குறாரப்பா, ஓடி போயிருப்பான். எதுக்காக கர்த்தர் கேட்கிறார்? ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பற்றி பாஸ்டருக்கு தெரியும், யார் எப்படி என்ன. நான் டெய்லியும் பார்த்து தான் இருக்கிறேன். அதனால் எனக்கே தெரியும் போது கர்த்தருக்கு தெரியாதா என்ன? அவர் கண்டிப்பாக தெரியும் ஆபிரகாமை குறித்து. அதனால தான் கேட்குறாரு, ஆபிரகாம் நீ தகன பலியாக உன்னுடைய மகனை எனக்கு தா. என்ன நடந்துச்சு? 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாலையிலே எழும்பி தன்னுடைய கழுதையின் மேலே எல்லா ஜாமானங்களையும் ஏற்றி வைத்துவிட்டு 2 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் கிளம்புகிறான். அல்லேலூயா. என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க, என்ன ஒரு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம கர்த்தர் சொல்கிற காரியத்தை எங்கேயாவது நம்ம செய்கிறோமா? நம்மளே நினச்சிக்கிறோம், ஆண்டவர் இதை சொன்னார், அதை சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு சொல்லியிருக்கவே மாட்டார். இங்கே சொல்கிறாரு, நீ உன் மகனை எனக்கு பலியாக கொடுன்னு சொல்ற. அடுத்த நாள் காலையில் யோசிக்கவே இல்லை, கொஞ்ச நாள் லேட் பண்ணவும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு ஆபிரகாம்? என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மகனை ஈசாக்கையும் 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு மோரியாவுக்கு கிளம்பி செல்லுகிறார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து
தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். அது கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டார் பிரதர். அல்லேலூயா. என்ன சொல்கிறான்? வேலைக்காரங்களை இங்கே நிப்பாட்டிட்டு, ஏன்னா இவன் சத்ருவாக மாறிடக்கூடாது. என்றைக்குமே ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நிறைவேற்றும் போது தனியாக தான் போகணும். மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு 5000 ரூபா காணிக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷம் நான் போடுறேன், மனைவிட்டு சொல்லி பாருங்க, 5000 ரூபா என்னவா மாறிடும்? 2000 ரூபாயா மாறிடும். மீதி 3000 ரூபா காணாம போயிடும். ஏடா ஏங்க இப்போ தான் அது கட்டணும், இது கட்டணும், அது கேஸ் வாங்கணும், அது பண்ணணும், இத்தனை செலவு இருக்குது, அவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் செய்யாமல் உடனே போய் 5000 ரூபாய் கொண்டு போய் காணிக்கு பெட்டியில் போட போகிறீங்களா? ஒரு கீழ்ப்படிதல் உள்ள கர்த்தருடைய மகன் என்றால், கீழ்ப்படிதல் உள்ள ஆண்டவருடைய விசுவாசி என்று சொன்னால், தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் தடையாக நிற்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனைவி தடையா இருக்கக்கூடாது, பிள்ளைகள் தடையா இருக்கக்கூடாது. இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாசத்துக்கு சொந்த குடும்பத்தாரே தடையா இருக்கக்கூடாது. ஒருவேளை வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? நான் யோசித்து பார்த்தேன். இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தா மேலே கட்டையை அடக்கும் போதே இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, எங்கேயா ஆட்டு கூட்டின்னு இருப்பானுங்க. என் பையனை தான் பலியிட போகிறேன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் கூட்டி, பைத்தியக்காரனா நீ போய் உன் பையனை கொண்டு போய் எவனாவது பலியிடுவானா? முட்டாளா நீ? எந்த சாமியாவது சொந்த குமாரனை பலியா கூடுன்னு எந்த சாமியாவது கேட்குமா? கேட்க வேண்டிய சூழ்நிலை, கேட்க வேண்டிய காரியம் பார்த்தா ஒரு முட்டாள்தனமான காரியமாக தான் இருக்குது. யாரும் செய்யக்கூடாத ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? டிஎன்ஏனா என்னது? நம்ம கூட இருக்கிற அந்த மரபணு. அதுக்குள்ள அவனுக்கு என்ன இருக்குது? கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிகிறான். முதலாவது சொன்னா, நீ உன் மனைவியை கூப்பிட்டு புறப்பட்டு போ. கிளம்பி போனானா இல்லையா? அல்லேலூயா. ஏதாவது கேட்டால் நம்ம ஆள் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம யாரையாவது போய் ஏதாவது சொன்னால் எப்படி போகிறது, எங்கே போகிறது, பஸ்ஸில் போகிறதா, பைக்கில் போகிறதா, காரில் போகிறதா, நடந்து போகிறதா, எப்படியோ போய் சேர்ந்தா போதும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாஸ்டர் சொல்லுவார், நீ போவே வேணாண்டா சாமி, நானே போய்க்கிறேன். உனக்கிட்ட சொல்லி புரிய வச்சு உன்னை அனுப்புறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான். ஒருத்தர் சொன்னார், நான் வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போக போகிறேன்ட்டு. பாஸ்டர் சொன்னார், இங்கேயே நீ ஒன்றும் கிழிக்கலை, நீ அங்கே போய் என்னத்தை கிழிக்க போகிற? இங்கே 4 ஆத்மாவை நீ சர்ச்சை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. இங்கே எனக்கு என்ன சர்ச்சை தொடச்சிருக்கிறியா? இல்லை எனக்கு வந்து சேர் போட்டியா? எனக்கு வந்து ஊழியம் பண்ணியா? என்னையா பண்ண நீ? எதுவுமே பண்ணாமல், இங்கே ஒன்றும் பண்ணாமல் வட இந்தியாவுக்கு நீ மிஷினரியா போறியா? சரி போ, நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போம். அங்கே போனதான் தெரியும். கத்தியோடு நின்றுட்டுக்கிறான். கத்தியோடு என்ன பண்ணிட்டுக்கிறான்? சாதாரணமானது இல்லை. நான் ஒரு முறை தாஜ்மஹால் மனைவி பிள்ளைகளோட பார்க்க போனேன். போகும்போது டெல்லியிலிருந்து ஒரு கார் எடுத்தேன், ஆக்ரா வரைக்கும். அதை வந்து பேக்கேஜ் கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு அதே காரில் கொண்டாந்து என்ன பண்ணிடுவாங்க, ஹோட்டலில் விட்டுருவாங்க. சரி, கரெக்டாக டைம் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இத்தனை மணிக்கு கிளம்பிடலாம். 5 மணி காலையில் அதிகாலையில் கிளம்பியாச்சு. போயிட்டோம். கிட்டத்தட்ட 9:30 10 பக்கம் என்ன பண்ணிட்டோம், ஆக்ரா போயாச்சு. போகும்போது அந்த கார் ஓட்டுறவன் அவன் ரெகுலராக ஓட்டுறவன் நல்லா பேசிக்கிட்டே வந்தான். நல்லா பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், சரி இது பக்கத்தில் வந்தாச்சு, ஆக்ரா பக்கத்தில் வந்தாச்சு, ஒரு சந்து ஒன்று, அந்த சந்துக்குள்ளே போனால் தாஜ்மஹாலுடைய இன்னொரு கேட்டில் வரும்,
அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அங்கே நிறைய கூட்டம் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களாம் அங்கே இருக்கிறாங்க, டிக்கெட்டு வச்சுருந்தா டேரெக்டாக உள்ளே போயிடலாம், நான் இன்டர்நெட்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டேன், டேரெக்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் விட்டு போனால் ஒரு 15 பேர் நின்றுருக்கான் ரோடை பிளாக் பண்ணிட்டு, கையில் உருட்டு கட்டை கத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னா. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. ஐயையோ என்னடா கத்தி கபடையெல்லாம் வச்சுட்டு, பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பட்டை, பார்த்தா நாமம் ட்ரெஸ்ஸெல்லாம் வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அந்த குரூப்பு தான். நம்மளை வேறு எங்கேருந்து வரான் என்னன்னு கேட்டால் நம்மளை போய் சாதிட்டானுங்கன்னா பிரச்சனையாச்சு அப்படின்ட்டு டிரைவர் கரெக்டாக போய் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டோன்னா அதில் ஒருத்தன் பெரிய எல்லாம் ஆள் வாட்ட சட்டமாக இருக்கிறான், வந்து கதவை இறக்கு அப்படின்னா. உடனே இறக்கணுன்னே உடனே டிரைவர் சொன்னான் டூரிஸ்ட் அப்படின்னா. அப்புறம் ஹிந்தியில் பேசிக்கிறாங்க 2 பேரும். அவன் கேட்குறான் எங்கே போகிற டூரிஸ்ட்டு? அவங்க நான் தாஜ்மஹாலுக்கு போகிறேன். தாஜ்மஹாலுக்கு போனேன் சீவிடுவேன் அப்படின்னா. உடனே இவன் கையெடுத்து கும்பிட்டு உடனே காரு கண்ணாடியை மூடிட்டு அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு விட்டா போதுன்னு பறந்தான் வண்டியில். அப்போ நினச்சேன் என்னையா இவன் பறக்கிறான், எனக்கு என்ன போச்சு, இவன் மிரட்டினதில் இவன் பயந்துட்டு திரும்பி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவானான்னு பயந்துட்டு என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறேன் டிரைவர்கிட்ட. சார் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருங்க, வெளியே போயிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 2 சந்து விட்டு வேற ஒரு சந்துக்கு போயிட்டான். போயிட்டு அப்புறம் மொல்லமாக ஓட்டினான். அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஓட்டினவன் அதுக்கப்புறம் தான் மொல்லமாக ஓட்டினான். அதுக்கப்புறம் கேட்டேன் என்னப்பா நடந்துச்சு? சார் இவனுக்கு அந்த குரூப்பு சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு புரோக்கன் இங்கிலீஷில். ஓ அந்த குரூப் நான் அவனுங்களே தான். அவனுக்கு வந்து யாருமே தாஜ்மஹாலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்ராவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அது முஸ்லீமு, இது இந்து, இதனால தான் பிரச்சனை, இது கலவரமாக மாறிடும், நான் அவங்கள வேறு வழியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு 2-3 வழியை சுற்றி கடைசியில் பார்த்தா அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டான். அப்புறமேல் பார்த்தா அப்புறம் என்ட்ரன்ஸில் போயிட்டு அங்கே ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து எங்களை அந்த டிக்கெட்லாம் பார்த்தோன்னா டைரெக்டாக குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அப்போ வந்து ஒலிவியா சின்ன குழந்தை, ஒலிவியா வந்து 1 வயசு குழந்தை, அப்போ 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணார், டைரெக்டாக உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி குழந்தை வச்சுருக்கறனால டைரெக்டாக உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ பார்க்கும்போது வட இந்தியா என்பது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. சும்மா சாதாரணமாக போன உடனே போயிட்டு இயேசுவை பற்றி அறிவிக்கலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து அங்கே போனால் உடனே ஊழியம் பண்ணிடலாம், அது பண்ணிடலான்ட்டு நான் வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறேன். போனால் தான் தெரியும், கத்தி வச்சுட்டு நின்றுக்கிறான், வாடா நீ யாருன்னு. அதுவும் ஹிந்தி தெரியலன்னு சொன்னால் முடிஞ்சது உன் கதை. ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். நம்மளாவது ஹிந்திக்காரங்களை இங்கே வந்து நல்லா மதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே போய் பாருங்கள், மெட்ராஸியா கேட்க ஒரே வார்த்தை நீ மெட்ராஸியான்னு கேட்பான். தமிழ்நாடு கூட அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது மெட்ராசி, நீ மெட்ராஸியான்னு கேட்பான். அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டான் அவங்கள. அப்போ இவரும் போனாராம் ட்ரெயின் ஏறி, அங்கே போய் பார்த்தாரு, அடாடாடாடாடா தமிழ்நாடே இதுக்கு பரவாயில்ல, இங்கே மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் எதிர்பார்க்குது, இப்படிலாம் வர அடிக்கிறாங்க, இப்படிலாம் உதைக்கிறாங்க. பாஸ்டருக்கு நைட்டு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கினாலே பெரிய விஷயமா, மிரட்டல் இல்லாமல் உருட்டல் இல்லாமல் ஒரு நாள் நைட்டு தூங்கினாலே. இவர் பார்த்தார், இது நமக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு மறுபடியும் டிக்கெட் போட்டு வந்துட்டார். அப்போ தான் பாஸ்டர் கேட்டாரா, ஏயா இங்கே நான் சொல்கிறேன் ஊழியம் செய்யின்னு, எனக்கு கீழ்ப்படியாமல் நீ இங்கேருந்து போய் வட இந்தியாவில் ஊழியம் பண்ணலான்னு போனால் என்ன ஆச்சு பார்த்தியா? அப்போ சரிங்க பாஸ்டர் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். அப்போ அப்படி தான் இங்கே கீழ்ப்படியலைன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னால், தேவன் செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முதலாவது அவன் வைத்திருந்த ஒரு நல்ல குணம், தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் செய்கிறவனாக இருந்தான். யாரையும் பார்க்கறதில்ல,
மனைவியை பார்க்கறதில்ல, பிள்ளைகள் பார்க்கறதில்ல, குடும்பத்தாரை பார்க்கறதில்ல, நண்பர்களை பார்க்கறதில்ல, வேலைக்காரங்களை பார்க்கறதில்ல, யாரையும் பார்க்கறதில்ல. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னதை நான் செய்வேன். அதனால தான் அதிகாலையில் எல்லாத்தையும் பூட்டிட்டு கட்டிட்டு எங்கே போகிறான்? மோரியாவுக்கு போகிறான், போய் பார்க்குறான். அது இல்லாமல் வேலைக்காரர்களை ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறான். ஏன்னா இவங்க தடையாக மாறிடக்கூடாது. நாளைக்கு நம்ம செய்ய போகிற காரியத்தை பார்க்கும்போது இவங்க நம்ம மேலே மனஸ்தாபப்படுவாங்க. யாருக்கு தெரியக்கூடாது, நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரியணும். அல்லேலூயா. ஒரு சில ஆளுங்க 4 ஃபேன் வாங்கி கொடுத்தா ஃபேன் இருக்கிற கலரை விட அதில் எழுதியிருக்கிற கலர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி கிடையாது. சிஎஸ்சி சர்ச்சிலலாம் போய் பாருங்கள், டியூப் லைட்டு வெள்ளையாக எரியாது, ப்ளூவாக தான் எரியும். ஏன்னா டியூப் லைட்டில் கூட என்ன எழுதியிருப்பாங்க? இவரின் அன்பளிப்பு, அவரின் அன்பளிப்பு, அரிசியாக அடித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா தெரியணுங்கிறதுக்காகவே நம்மளுங்க என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற அந்த காரியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, இன்க்ளூடிங் ஹிஸ் சர்வன்ட்ஸ். அந்த வேலைக்காரர்கள் கூட இந்த காரியம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். தனக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம். அவர் சொன்னார், நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் செய்ய போகிறேன். ஆனால் ஒரு விசுவாச வார்த்தை இந்த சூழ்நிலையிலும் வருது. என்னன்னு சொன்னால், வேலைக்காரர்களை பார்த்து நாங்கள் திரும்பி வருவோம். அல்லேலூயா. நாங்கள் திரும்பி வருவோம். இதான் விசுவாச வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கும்போது விசுவாசம் தானாக வந்துடும். கீழ்ப்படியாதவனை வச்சு எவ்வளோதான் போட்டு அவனை மாறுனா மாறவே மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு கீழ்ப்படிவோம், கர்த்தர் சொல்கிறாரு கீழ்ப்படிவோம். ஒரு ப்ரேயர், பாஸ்டர் சொல்கிறாரு கீழ்ப்படிவோம். ஒரு பைபிள் ரீடிங், ஒரு கேர் செல் ஆரம்பிக்கிறதுக்கு பாஸ்டர் சொல்கிறாரு கீழ்ப்படிவோம். ஒரு ப்ரேயர் செல், ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு ஊழியம், ஏதாவது ஒன்று பாஸ்டர் இவ்வளோ நாள் கேட்டுட்ருக்காரு, கீழ்ப்படிவோம். இது இருந்துச்சுன்னு சொன்னால் விசுவாசம் தன்னால் வந்துடும். இது இல்லைன்னு சொன்னால் விசுவாசம் வரவே வராது. அடா போங்கய்யா, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்ய முடியல. ஏன்? விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, நிச்சயமாக நடக்காது. இவன் சொல்கிறான், நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோம். ஏன் வருவோம்னு சொல்கிறான்? அந்தளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் நிச்சயமாக கர்த்தர் எங்களை திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அதெல்லாம் தெரியாது, ஆனால் நாங்கள் வருவோம். இதுதான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து 6ஆம் வசனம் தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு, எல்லாரும் பாருங்க 7ஆம் வசனம், என் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த வார்த்தையை சொந்த மகன்கிட்ட கேட்டிருந்தான்னு சொன்னான், நிச்சயமாக அழுதுருக்கணும். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கணும்? அழுதுருக்கணும். சொந்த குமாரன், எவ்வளவு பிரியம், எவ்வளவு நேசம், எவ்வளவு பாசம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், அவன் மேலே வைத்திருக்கிற கனவு, இது எல்லாத்தையோடு சேர்த்து அவனை கூட்டிகிட்டு போய் பலி செலுத்துவதற்கு நிற்கும்போது அந்த குமாரனே ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறான். 8ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வோம் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இதாங்க விசுவாச வீரனுடைய வாழ்க்கை. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்க்கை. இதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கை. எது நடந்தாலும் சரி கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எது வரைக்கும் வந்து கொண்டிருந்தது? அவனுடைய மகனை பலி செலுத்துகிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் தான் தேவன், அவர் தான் கர்த்தர், அவர் தான் என்னை அழைச்சார், அவர் தான் என்னை பெயர் சொல்லி ஆபிரகாமே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார். நான் சும்மா தான் இருந்தேன். அவரா என்னை சொன்னாரு, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தில் நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் சொன்னாரு, நான் கீழ்ப்படிஞ்சேன். அவர் நடத்திட்டு வந்தாரு, நான் கீழ்ப்படிஞ்சேன். என் மனைவி சரீரம் செத்து போயிருந்த சூழ்நிலையில எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஈசாக்கை கொடுத்தாரு. நான் விசுவாசிச்சேன். அதே ஈசாக்கு இப்பொழுது பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அவனை நான் விசுவாசத்திலே ஆண்டவருக்கு ஒப்படைக்க போறேன். இப்பொழுதும் சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்றைக்கு அழைத்த தேவன், அன்றைக்கு ஈசாக்கை கொடுத்த தேவன், இன்றைக்கு அதே ஈசாக்கை பலியாக கேட்கிற தேவன் நிச்சயமாக பார்த்து கொள்வார். ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சொல்றாரு, பயப்படாதப்பா, கலங்காத, கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். 9ஆம் வசனம். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி. இப்போதான் ஈசாக்குக்கு தெரிய வருது, அந்த ஆட்டுக்குட்டி யாரு? நம்ம தான். அப்பாவே நம்மளை கொண்டு போய் என்ன பண்றாரு, கட்டை மேலே ஏற்றி நம்மளை கட்டுறாரு. ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் கீழ்ப்படிதலுங்க, மாறி போகவே இல்லை, எங்கேயும் வழி விலகி போகவில்லை. இப்போ தெரியுதா ஏன் வேலைக்காரங்களை அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்தான்ட்டு? கடைசி வரைக்கும் ஆபிரகாமுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். கையை ஓங்கும்போது அவனை பலி செலுத்துவதற்கு அவன் கையை கத்தியை எடுத்து கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் 42ஆம் வசனம் எல்லாரும் பாருங்க. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பது சர்டிஃபை ஆச்சு? தேவன் சொன்ன காரியத்தை கடைசி வரைக்கும் யோசிக்காம செய்யறதுக்கு இவன் துணிந்த போது கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தி உன் ஏக சுதன், உன்னுடைய ஒரே குமாரன் என்று பாராமல், இதுதான் முதல்லயே வாசித்தோம், மறுபடியும் அதே தான் சொல்றாரு, ஏக சுதன் ஒரே குமாரன். அப்போது நம்ம பிள்ளைங்க மேலே அன்பு வைக்கிறது தவறே கிடையாது. ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை, எவ்வளோ அவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க நீங்கள், பார்த்தீங்களா? அங்கே தான் பிரச்சனையே. பையனை நேசிக்கிறது கரெக்டு, நல்ல ஸ்கூலில் சேர்த்துறது கரெக்டு, காலேஜில் சேர்த்துறது கரெக்டு, படிக்க வைக்கிறது கரெக்டு, எல்லா கிளாஸுக்கு அனுப்புங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு
ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. பார்த்தீங்களா? அங்கே தான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் நம்மை சேர்ந்தவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதவன் நீங்கள் சொன்னால் பத்தாது. உங்கள் பொருளாதாரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதா? சும்மா நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் சர்ச்சில் ஏதோ தேவை காசு கொடுக்காம நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலும் அர்த்தமா? ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எவ்வளோ நாளாக ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த காரியத்தை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு சேர்ந்தவைகள் எல்லாம் எதுவும் கீழ்ப்படியறதே இல்லை. உங்கள் ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வரேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவன். ஆனால் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும்? இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. எப்போ சொல்கிறாரு? இவன் தன்னுடைய மகனை பலியாக செலுத்துவதற்கு கையை ஓங்கும் போது தான் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் உனக்கு சேர்ந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கும்போது தான் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் நீ மாறுகிறாய். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் வந்துட்டு சும்மா ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடைசியில் அங்கே வீட்டில் போயிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா அவன் கீழ்ப்படிதல் இல்லை. ஏகசுதன் என்று ஒரே குமாரன் என்று பாராமல் நீ எனக்காக கொடுத்தபடியால், அல்லேலூயா, ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நமக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் குடும்பம், என் ஆஸ்திகள், என் சொத்துக்கள் இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார். ஈசாக்கை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். கொடுத்த தேவன் ஈசாக்கை நடத்த மாட்டாரா? அவனுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்க மாட்டாரா? செய்ய மாட்டாரா? ஒரு சில ஆளுங்க இப்போ தான் எல்கேஜி சேர்த்துவாங்க, ஆனால் இப்போவே என்ன வேலைக்கு போவாங்க? ஐஐடி கோச்சிங், நீட் கோச்சிங் எல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்கிறான், இங்கே தான் எல்கேஜி சேர்த்திங்கன்னா அவங்க பையன் ஐஐடி நீட்லாம் போக முடியும், அங்கெல்லாம் போனீங்கன்னா போக முடியாது. ஒரு குழந்தையை கொடுத்த தேவன் அவங்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்க மாட்டாரா? ஒரு மகனை ஒரு மகளை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் திட்டம் வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக வச்சிருப்பார். இப்போ அதை விசுவாசிக்கும் போது அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணோம்? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் பயங்கர சந்தோஷம். எங்கள் அப்பா என்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கணும். வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டுருக்குது. அல்லேலூயா. எல்லார்ட்டையும் போய் என்னையும் பெருமையாக சொல்லணும். மற்றவங்கள சொல்கிறாங்களோ இல்லையோ, யாரை பெருமையாக சொல்லணும்? என்னுடைய மூத்த மகன் ஆண்டவரை சேவிக்கிறான், ஆண்டவரை தேடுகிறான், கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான் என்று என்ன பண்ணோம்? பெருமையாக சொல்லணும். அங்கே உட்காந்துட்டு இக்கியும் முக்கியம் பேசிட்டு இருக்கக்கூடாது அடுத்தவங்கிட்ட. ஏன்னு சொன்னால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்தை நீ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கிறாயா? அதே போல் உங்கள் பிள்ளைகள் நல்லா படித்த பிறகு, நல்ல பொசிஷனில் போன பிறகு, நல்லா வளர்ந்து வரும்போது கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பா. ஒப்பு கொடுப்பாங்களா? இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன் நான். நம்மால் போடுற கணக்கு தான். எல்கேஜிலேருந்து போடுவான் 2 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம். நாலாம் பைபிள் காலேஜுக்கு எத்தனை ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கிறேன் தெரியுமா? இங்கிருந்து வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றது சாதாரணமான விஷயமா? எத்தனை லட்சம் செலவாயிருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன் பார்க்கறது கிடையாது? கர்த்தர் அழைத்த அழைப்பில் உறுதியாய் இருக்கும்போது அவர் நிச்சயமாக நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம். நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, பயார் அங்கே போகணும் இங்கே போகணும். நான் சொல்லுவேன், இதாங்க வெப்சைட்டில் பாருங்கள், ஃபீஸ்லாம் என்ன பண்ணுறது? யாராவது கட்டுவாங்களா? யார் கட்டுவா? நீ தான் கட்டணும். நமக்கு யார் கட்டுவா? பெத்த அப்பாவே அம்மாவே கட்டலான்னு சொன்னால் அடுத்தவன் கட்டுவானா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் அடுத்தவன் கட்டுவானா? கட்ட மாட்டான். ஏதோ அனாதைகள்
யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சில ஃபவுண்டேஷன் இருக்குது, அவனும் பாதி தான் கொடுப்பான், முழு ஃபீஸையும் அவனும் தரமாட்டான். ஆனால் நம்ம ஆட்களுக்கு நினப்பு ஃபாரின்லாம் போனோம், ஆனால் ஃபீஸெல்லாம் எவனோ ஒருத்தன் கட்டணும். எவன் கட்டுவான்? கட்ட மாட்டான். பார்க்குறாங்க இவ்வளோ செலவாகுமா, ஐயோ இவ்வளவு இருக்குதா அதில் விஷயம், அப்புறம் பேக் அவுட் ஆகிடுறாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா இவ்வளோ செலவாகும்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறாங்க, பெங்களூரில் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது, அது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 50% டியூஷன் ஃபீஸாக அவங்களே பொறுப்பெடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நல்ல ஊழியர்கள் எழும்பட்டும், நல்ல பாஸ்டர்மார்கள் எழும்பட்டும்னு சொல்லி 50% டியூஷன் ஃபீஸ் கட்டினா போதும். நாள் ஆக ஆக அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆளுங்கள்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க வெளியே, யாரும் கொடுக்குறதே கிடையாது. பைபிள் காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எவனுமே கிடையாது இப்போது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் எங்களால் முடியாதுங்க, வரவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பணம் கட்டியே படிங்க, எங்களால் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. ரீசண்டாக எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி, ஒரு சகோதரன் அந்த காலேஜில் போய் படிக்கிறதுக்கு போயிருக்கிறாப்புல, மாஸ்டர்ஸ் டிகிரி. நான் கேட்டேன், விசாரித்தேன், எவ்வளோப்பா ஒரு வருஷத்துக்கு செலவாகுது? 2 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னாப்புல. எத்தனை லட்ச ரூபா? ஒரு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பெங்களூரில், அதுவும் நமக்கு தெரிஞ்ச காலேஜ், எத்தனை லட்சம் செலவாகுது? 2 லட்ச ரூபா செலவாகுது. இதுவே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போனீங்கன்னா கூட அதோட கம்மியாக தான் செலவாகும். ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜை காட்டிலும் அதிகமாக இப்போ பைபிள் காலேஜில் என்ன பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க. அப்போ என்ன ஆச்சு, உண்மையாக ஊழியம் செய்கிறவன், ஊழியம் தாக இருக்கிறவன், வாஞ்ச இருக்கிறவன், கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறவன் நிச்சயமாக போய் பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணுவான், கட்டி படிப்பான். சும்மா ஏமாத்திட்டு திரிகிறவன் என்ன பண்ண மாட்டான், போயிட்டு ஏன்னு சொன்னால் எதையும் இலவசமாக கொடுத்தா அதோடைய மதிப்பு இல்லாமல் போயிரு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் நினச்சிக்கலாம் ஊழியெல்லாம் இப்படி பைபிள் காலேஜெல்லாம் இப்படி சும்மா ஃப்ரீயாகவே படிக்க வைப்பாங்க, சும்மா ஃப்ரீயாகவே பாஸ்ட் ஆக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு வேளை உலக வேலை கூட நீங்கள் ஈஸியாக ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வேலை பார்த்துடலாம். ஆனால் பாஸ்டருக்கு படிக்கிறது கூட இன்றைக்கி அதிகமாக செலவாகுது. அப்போ நம்மால் திடீர்னு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு சொன்னால் கணக்கு போட்டு பார்ப்பான், இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி இவனை கொண்டு போய் பாஸ்டராக விட்றதா, பாஸ்டராக விட்றதா, என்ன பாஸ்டர் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, சரி பாஸ்டராக விட்டால் அடுத்து என்ன கிடைக்கும்? அடுத்து ஒரு கண்டிஷன், நான் அனுப்பிடுறேன் ஊழியத்துக்கு, நல்ல பெரிய சர்ச்சாக கொடுப்பாங்களா? அடுத்த கேள்வி என்ன, நல்ல எங்கள் அப்பா சர்ச்சு இன்னும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் எங்கள் அப்பா. இதையும் கேட்டுக்கோங்க, வீடியோவில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம், அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் விசுவாசிங்கிறாரு, எல்லோரும் அவருக்கு தான் கீழ்படுகிறாங்கிறாரு. நானும் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டேன், ஆமென் அல்லேலூயா. நமக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம், நடத்திட்டு இருக்கிறேன். நான் எங்கேயா போய் சண்டை போட்டேன்னா? ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு சில ஆட்கள் கேட்குறது என்ன, பெரிய சர்ச்சா கையில் கொடுப்பாங்களா, நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி, நிறைய பெரிய சர்ச்சா, நிறைய ஆளுங்க வந்த மாதிரி ஈஸியாக போய் என்ன பண்ணிடலாம், மைக்கை வாங்கி உடனே என்ன பண்ணிடலாம். ஆமாம், நல்லா கொடுப்பாங்க. என்கிட்ட ஒரு 2 பேர் வந்தான் கேட்டுட்டு, ஆனால் படித்து முடித்தோடனே என்னென்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டான். படித்து முடிச்சோன்னே உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்கடா என்ன. அப்படியா அப்படின்னா, வேற என்ன செய்வாங்க உனக்கு, யாருமே கூப்பிட மாட்டாங்களாண்ணா. நீயா போய் ஆண்டவர் உனக்கு எங்கே ஊழியம் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியம் 4 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம், இல்லை 2 பேராக கூட இருக்கலாம். அதில் தான் உனக்கு சோதனையே இருக்குது. படிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, படித்து முடித்ததுக்கப்புறம் நீ சபைன்னு ஆரம்பிச்சின்னா ஒரு பையன் கூட எட்டி பார்க்க மாட்டான், உன்னை பாஸ்டரா கூட எவனும் மதிக்க மாட்டான். ஆனால் உன்னுடைய ஒபீடியன்ஸ் அதில் தான் இருக்குது. கர்த்தர் உன்னை உண்மையாலவே அழைச்சிருக்கிறாரா அழைக்கலையான்னு உனக்கு அப்போ தான்டா தெரியும்னு. பையன் பயந்து போயிட்டான். இன்றைக்கி 3rd இயர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அப்ளிகேஷன் நான் தான் அடிச்சு விட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல
அந்த பையனை பார்த்தேன். ரொம்ப ஒல்லியாக இருந்தவன் குண்டாயிட்டான். இப்போ முகமெல்லாம் வேற குண்டாயிருச்சு. அண்ணா எனக்கு தெரியுதா அப்படின்னா, யோசி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் நீங்கள் தானே எனக்கு அப்ளிகேஷன் அடித்து கொடுத்தீங்க. ஓ நீ ஆடாது என்னடா பண்ணுற? இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம்தான் கிராஜுவேட் ஆக போகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி நல்லா ஜெபம் பண்ணுறேன். படித்து முடிச்சுட்டு வந்தோடனே இவங்க நினைப்பாங்க ஏதாவது ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு உடனே மேலே ஏற்றி மைக்கெல்லாம் கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிடுவார், நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஒரு பையன் கூட கண்டுக்க மாட்டான். அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் அவனை பாத்ரூமில் உட்கார வச்சு சட்டி பானையெல்லாம் கழுவி எல்லாம் சட்டையெல்லாம் துவைடான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அதிலே ஓடி போயிடுவானுங்க இவனுங்க. யாரும் ஊழியத்துக்கு வரமாட்டானுங்க. அப்போ ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது என்ன படிச்சிருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம், நமக்கு என்ன லாபம், இப்படியெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நடக்காது. நிறைய பேர் ஊழியத்துக்கு வரும்போது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வராங்க. முதல் மாதத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் உடச்சிடுவார். அவன் நினச்சது ஒன்று கூட நடக்காது. நம்ம அந்த ஊர் ஆள், அந்த ஊர் ஆளுங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படிலாம் வரவங்க இருக்கிறாங்க. வந்துடுவாங்க, வந்து கரெக்டாக அந்த ஊர் ஆளுங்களே ஃபோக்கஸ் பண்ணி வாங்க நம்ம ஊருக்கார தானே வாங்க, நம்ம ஊருக்கார தானே வாங்க அப்படி அவன் சொல்லுவான். உடனே மாதிரி நான் 5 பேரை பார்த்துட்டேன் எங்கள் ஊருக்கார, நீ 6ஆவதாக வந்திருக்கிற. யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஒப்பு கொடுக்கும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குது? நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, பணம் வராது, பதவி வராது, செலவு பண்ணிட்டோம், காலேஜ் படிக்க வச்சுட்டோம், நிறைய பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், போட்ட காசெல்லாம் ஒன்றுமே திரும்ப வரலையே, வருத்தமாக தான் இருக்கும், கவலையாக தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீர்களா? அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ பணத்தை பார்க்காத, பதவியை பார்க்காத, என்ன பெனிஃபிட்டுங்கிறத பார்க்காத, உனக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்க்காத, எதையுமே பார்க்காத. ஆபிரகாம் சொல்கிறான், தேவன் சொன்னார் நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை அழைத்தார், என் பிள்ளையை கேட்கிறார், நான் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்க இன்றைக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அடுத்து 13, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அலையில சொல்லுங்க. இந்த கீழ்ப்படிதலும் இந்த ஒப்பு கொடுத்தலும் உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா உங்க சர்ச்சுக்கு 1000 IAS ஆபீசர் வருவாயா? நீ உன் பையனை டாக்டர் நினைச்சீல, 10 டாக்டர் உன் சர்ச்சில் உட்காந்து உன் பையனுக்கு கீழே வசனத்தை கேட்பான். ஏன்னா கர்த்தர் அப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா. அவனுக்கென்ற காரியத்தை கர்த்தர் ரெடியாக வைத்திருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்காக ஒரு புதரிலே ஏற்கனவே கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் கர்த்தர் அதை ஆபிரகாம் இடத்துல காண்பிக்கிறார். ஆபிரகாம், நீ விசுவாசிச்சில, கர்த்தர் செய்வார்னு விசுவாசிச்சில, அதே போல் உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிற, போய் எடுத்துக்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஒப்பு கொடுக்க மாட்டான், எதையுமே செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் அவன் தேவையை சந்திக்கணும். எப்படிப்பா இது நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், 2வது கீழ்ப்படிதல், 3வது ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. உனக்குள்ளவைகள், உன் குடும்பத்துக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு யோசிக்க கூடாது. தீஞ்சு போனது, பழசு, இது ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சிருச்சு. காயின் யோசிச்சு கொண்டு வந்ததுக்கும் ஆபேல் யோசிச்சு கொண்டு வந்ததுக்குள்ள வித்தியாசமே இதுதான். ஒன்றுத்துக்கு உதவாகுது, அதெல்லாம் கொண்டாடுறேன்.
கடைசியில் எல்லாம் அடித்து உடச்சி அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அது ஊழியத்துக்கு பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். இதை புதுசாக நான் வச்சுக்கிறேன், பழசை யாருக்கு கொடுக்குறேன்? அல்லையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை சர்ச்சில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இதை கொடுங்க. அதை பார்த்தா டிஞ்சு டஞ்சு எவனும் போடவே மாட்டான் அந்த துணியை. அதை கொண்டாந்து பாஸ்டர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுங்க. ஏன் புதுசாக 4 புடவை வாங்கி கொடுக்குறது, புதுசாக 4 வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் செய்யாமல் பத்தாவது கிழிஞ்சு போனது. இப்போ விசுவாசிகளும் அப்படித்தான் இருக்கிறான். பழசை கொடுத்தா எவனும் வாங்குறதே கிடையாது, நீயே வச்சுக்கன்ட்டு போயிடுவான். பிச்சைக்காரன் கூட மேலேயும் கீழையும் பார்க்குறான். ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன் கூட என்ன பண்ணுறான்? ஆமாம், அவனும் புதுசு தான் கேட்குறான். உண்மையாக தான் பிரியாணி வேணுங்கிறான். பார்த்தீங்களா, 5 ரூபாயை கொடுத்தா இதெல்லாம் ஒரு காசாங்கிற மாதிரி பார்க்குறான். கொடுத்தா 50 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, அப்படித்தான் கேட்குறானுங்க எல்லாரும். எல்லாருக்கும் இப்போ புதுசு தான் வேணும். ஆனால் நம்ம ஆள் புதுசெல்லாம் அதை வச்சுக்கிட்டு பழசெல்லாம் சர்ச்சுக்கு. எப்படி இருக்கணும்? நமக்குள்ளவைகள் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது மகனோ மகளோ இல்லை ஆஸ்திகளோ சொத்துக்களோ எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கேட்கிறான்னு சொன்னால் கொடுக்க தயாராக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாருன்னு சொன்னால் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும். நான் ஆண்டவருக்காக இதை செய்வதில் நான் பெருமை அடைய எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது பாஸ்டர். அப்படி கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு நீங்கள் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய வேண்டாம். அப்பேற்பட்டவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல, அவர் வேணான்றுவார். இங்கேயே ஆபிரகாம் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தான்னா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவார். அவருக்கு தெரியும், ஆபிரகாமை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். என்னால் முடியாது சொல்லியிருக்கலாம், என்னால் முடியாது, என் மகனை என்னால் கொடுக்க முடியாது, என் மகன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன், அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன், அவ்வளோ இரக்கம் வச்சுருக்கிறேன், அவனை என் கூடயே தான் வச்சுருக்க போகிறேன். உங்கள் கூடயே வச்சுருக்கிறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவுத்து விடாமல் கடைசி வரைக்கும் என் கூடையே தான் இருக்கணும் பாஸ்டர். என் மகனை விட்டு பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். என்னுடைய மகளை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது பாஸ்டர், என் கூடையே தான் இருக்கணும், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணேன்னு வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். பார்த்துக்கங்க, அது கீழ்ப்படிதல் அல்ல. கர்த்தர் அனுப்ப சொன்னால் என்ன பண்ணிடணும்? கர்த்தர் அனுப்ப சொன்னால் அனுப்பிடணும். அல்லையில சொல்லுங்களேன், கர்த்தர் அனுப்ப சொன்னால் அனுப்பிடணும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எதில் கஷ்டப்படுறாங்க? தங்களுடைய சொந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிறதுக்கு முடியலை, கஷ்டப்படுறாங்க. வரவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்னு நினைப்பீங்க? என்னதான் சொல்லுவான்? உங்களுக்கே தெரியும் அது. என்ன சொல்லுவான் வரவங்களாம்? கூட கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா ஒத்தாசையாக இருப்பாங்களா? எதுக்கு எல்லாரையும் ஒவ்வொரு பக்கம் அமிச்சிங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு ஆண்டவர் குறித்த தரிசனத்தை கெடுக்கிறவன் யாரு? இந்த சாத்தான் தான். எப்படி? ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தை கெடுக்கிறவன் யாரு? இந்த சாத்தான் தான். 2 சாப்பாடை ஏதோ ஆக்கி 2 கூழையை கரைச்சி ஏதோ குடிச்சிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு எவனும் ஆலோசனை கொடுக்க மாட்டான். போகிறவங்களாம் உட்காந்துக்கிட்டு பரிதாபமாக பேசுவான். என்னமோ கை கால் வராமல் செத்து போனவங்க மாதிரி பரிதாபம். அதுவும் அவன் உதவி செஞ்சால் கூட பரவாயில்ல, அதில் நான் சந்தோஷப்படுவேன். போகிறவன் போயிட்டு ஏதோ சமைச்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஏதாவது பாத்திரம்லாம் கழுவி கொஞ்சம் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது ஒத்தாசையாக இருந்து பாஸ்டர் கஷ்டப்படுறாரு, பாஸ்டர் நம்ம கஷ்டப்படுறாங்க, உதவி செய்வோம், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அரை நாளோ ஒரு நாளோ உட்காந்து காய்கறிலாம் வெட்டி ஏதோ ஒரு குழம்பு வச்சு பாஸ்டர் கொடுத்துட்டு வந்தால் அதில் இருக்கிற சந்தோஷம் பயங்கரம். அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் போய் உக்காந்தவங்களும் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? உங்களுக்கு தெரிஞ்சு அதுவே தெரியும், அதை வாயால் சொல்ல வேண்டாம். இதுதான் குறை பேசுறவனுடைய குணாதிசயம். எதுக்கு சொல்கிறேன்? இது எல்லா இடத்துலையும் நடக்கிற இடம் தான். நான் வந்து அவங்கள சொல்கிறது இவங்கள சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லா வீட்லேயும் நடக்கும். உங்கள் வீட்லேயே நடக்கும். உங்கள் வீட்லேயே உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் மெட்ராஸு அப்படி இப்படி இருக்கிறான்னு சொன்னால் உடனே வந்தவன் என்ன சொல்லுவான்? என்னங்க
கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட இல்லாமல் அங்கே இவர் ஃபாரின் துபாயில் விட்டார். வரவங்களாம் நான் வாழ்த்துவான்னு நினச்சிங்களா? ஆஸ்பத்திரியில் போனால் தனியாக தான் உட்காந்துருப்பார். இவர் என்ன சொல்லுவான், வரவன் துபாய்க்கு அனுப்பிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களை பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏங்க இங்கேருந்து கத்தாருக்கு அனுப்பிட்டு இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டு, அப்போது சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்கிற பாயிண்ட் என்ன, நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈசாக்குக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரெடியாக இருக்குது புதருக்குள்ள, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏதாவது ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ ஏன் கவலைப்படுற? கூடையே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் கவலை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்டா கவலை இல்லை. 18 வயசு முடிஞ்சது, படிக்க வச்சேன், நல்லா வேலை செய்ய வச்சேன். இன்றைக்கி அவங்க காலில் நின்று அவங்க அனுப்பிட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாங்களா? சபை போதகர்களுக்கு உதவியாக இருக்கிறாங்களா? ஒரு ஆத்மாவை ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துறாங்களா? அதுவே எனக்கு போதும். எனக்கு சோறாக்கி போடணும், எனக்கு சட்டி பானையை கழுவணும், எனக்கு கடைசி நாளில் எனக்கு கஞ்சி ஊற்றணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. அல்லையிலே சொல்லுங்கள். என்னடா பாஸ்டர் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு, இதையும் எதிர்க்கிறவன் இருப்பான், எதிர்த்து அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவன் கொடுத்துருக்கிற அழைப்பில், தேவன் கொடுத்துருக்கிற திட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கலன்னு சொன்னால் இத்தனை வருஷம் நீங்கள் வளர்த்துனது வேஸ்ட்டு, படிக்க வச்சது வேஸ்ட்டு, அவங்க மேலே வச்சுருக்கிற விசுவாசம் எல்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஏன்னா கூட வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கூட வைக்கிறத பற்றி தப்பு இல்லை. ஒரு வேளை ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து அந்த பிஸ்னஸை தங்களுடைய பிள்ளைகளை எடுத்து நடத்துங்கிற எண்ணமாக இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அதான் முக்கியம். உங்களுக்கு சார்ந்தவைகளை, உங்களுக்கு உடையவைகளை ஆண்டவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அதுதான் கீழ்ப்படிதல். அதுக்கு தான் அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே ரெடியாக இருந்துச்சு. அவன் நேசித்தான், கீழ்ப்படிஞ்சான், ஒப்பு கொடுத்தான், ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். ஆட்டுக்குட்டியை கர்த்தர் சொன்னார், அங்கிருந்து எடுத்துக்கோ. கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஒப்பு கொடுத்ததுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளே வச்சு நம்மளே கட்டி நம்மளே காப்பாற்றி நம்மளே நடத்தலாம்னு நினைக்கிறதுக்கும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்களே கட்டி காப்பாற்றலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது, இழந்து போயிடுவீங்க. குறுகிய கண்களை உடைய விசுவாசிகள், ஷார்ட் ஐஸு, குறுகிய கண்களை உடைய விசுவாசிகள் தேவன் செய்ய போகிற காரியம் என்னவென்று அறியாமல் அவர்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு அது முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறார். ஒப்பு கொடுத்தான். இப்போ சொல்கிறான், 2வது முறை கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறான், இவ்வளவு ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிறவளாய் நீ இருப்பாய். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனத்துக்கு மறுபடி போவோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு
யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என்னன்னு பேர் வச்சான் அந்த இடத்துக்கு? யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். God ordains things. God provides things. யெகோவா ஈரேன்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஹீப்ரூ லாங்குவேஜில் யெகோவா ஈரேன்னு சொன்னால் பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர். நம்ம படிக்கிறோம் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். யெகோவா ஈரே உடைய கிராமர் என்னன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா எதிர்காலம். கடந்த காலம் அல்ல, நிகழ்காலம் அல்ல, எதிர்காலம். எதிர்காலத்திலும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய மகனுக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய மகளுக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். கர்த்தர் சொன்னார், இவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு கீழ்ப்படிஞ்சனால, ஒப்பு கொடுத்ததுனால இவ்வளோ ஆசீர்வாதம் நான் உனக்கு தரேன். இந்த மோரியா மலையை குறித்து பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இதற்கு பிறகு சாலமோன் அதே இடத்துல அதே மலையில் ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுகிறான். நாளாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வசனம் இல்லை, எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். அதே போல இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த இடம் எங்கே தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்த இடம் தெரியுமா? இதே மோரியா தான். இதே மோரியாவில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ரத்தம் சிந்தி பிதாவாகிய குமாரன் தன்னுடைய குமாரனை பலியாக கொடுக்குறார். அந்த ஆட்டுக்குட்டி காமிச்சார் பாருங்க. அந்த ரெசம்பிளன்ஸ் என்ன தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய குமாரனை கேட்ட தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக பலியாக கொடுத்த இடம் என்னன்னு சொன்னா அந்த மோரியா. எங்க ஆபிரகாம் காலத்தில் இருந்த அதே சிக்னிஃபிகன்ஸ் அங்கே ஒரு சர்ச்சு வந்துருச்சு. சர்ச்சு வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவரே அங்கே மரிச்சிட்டார். அந்த இடம் அவ்வளோ விசேஷித்த ஒரு இடமாய் மாறி இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான், அவருடைய சத்தத்தை கேட்டான், திரும்பி யோசிக்கவே இல்லை, எதை பற்றி நினைக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் செய்கிறேன். கர்த்தர் கேட்டார், நான் கொடுக்குறேன். என் பிள்ளைகளை கொடுக்குறேன், என் வாழ்க்கையை கொடுக்குறேன், என் ஆஸ்திகளை கொடுக்குறேன், என் உடைமைகளை கொடுக்குறேன், எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி போனான், பலி கொடுக்க கையை உயர்த்தினான். கர்த்தர் சொன்னார், உனக்கான ஆட்டுக்குட்டியை நான் வச்சிருக்கிறேன், உன் மகன் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வேளை நம்மளை மாதிரி 10 பேரை எழுப்ப முடியும். நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை மாதிரி 10 பேரை ஆண்டவரால் எழுப்ப முடியும். நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், நான் இல்லாமல் அந்த ஊழியம் நடக்காது அப்படின்னு யாரும் நினைக்கவே கூடாது. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன மாதிரி 1000 போதகர்களை ஆண்டவரால் உருவாக்க முடியும். அதே மாதிரி உங்களை மாதிரி 1000 பேரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் நினைச்சாருன்னா நாம் செய்கிறதெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சும்மா ஒரு ஸ்மால் டாட்டு தான், பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நம்மளை காட்டிலும் 1000 பேர் 1000 விதமான காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஏன் கேட்குறாரு தெரியுமா? நம்மகிட்ட ஏன் கேட்குறாரு? இந்த காரியத்தை நீ செய். அவர் நினச்சா நிறைய பேரை வச்சு செய்யலாம். இந்த காரியத்தை நீ செய் நம்மகிட்ட ஏன் கேட்குறாரு தெரியுமா? நம்மக்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்குறார், சோதித்து பார்க்கிறார். ஒரு வேளை இருந்துச்சுன்னு சொன்னால், இங்கே சொன்னார் பார்த்தீங்களா, பூமியின் சகல ஜாதிகளிலும் நான் உன்னை என்னவா மாற்றுவேன், உன்னை பெரியவனாய் வைப்பேன். அந்த கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். இல்லை ஆண்டவர் கேட்டும் நம்ம அப்படியே ஏனா தானோன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தோன்னு சொன்னால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
கர்த்தர் இந்த காரியத்தை செய். ஒரு பாஸ்டர் இந்த இடத்துல வந்து இதே இடத்துல பிரசங்கம் பண்ணார். மெட்ராஸில் ஒரு பெரிய போதகர், பெரிய சர்ச்சு நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துச்சான். வந்த பிறகு இதே இடத்துல பிரசங்கம் பண்ணார். நான் நிற்கிற இதே இடத்துல பிரசங்கம் பண்ணி இந்த சாட்சி சொன்னார். நான் அங்கே உட்காந்து கேட்டுட்டுருக்கிறேன். அபியில் உட்காந்துருக்கிற இடத்துல நின்று நான் அந்த சாட்சியை கேட்டுக்கிறேன். நல்லா ஊழியம் பெருகிருச்சு, நல்லா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பெரிய இதுவாக இருந்துச்சு. திடீர்னு ஆண்டவர் சொன்னாராம், இந்த சர்ச்சை விட்டுட்டு இந்த சர்ச்சை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்கிற ஊழியத்தை நீ செய்யணும்னு சொன்னாராம். இவர் பார்த்தாராம், என்னடா திடீர்னு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நல்லா காணிக்க வருது, மக்களாக இருக்கிறாங்க, நம்மளை விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் இதை விட்டுட்டு போனால் இன்கம் வந்து அவருக்கு கிடையாது. சர்ச்சில் தான் ஒரு இன்கம் வருது, அவர் செலவெல்லாம் அதில் தான் சந்திக்கப்படுது, தேவைகள்லாம். விட்டுட்டு போனால் அடுத்து என்ன இன்கம் வரும்னு அவருக்கு எதுவும் தெரியாது. யாருக்கு நடத்துவா, யார் வந்து அவங்களுக்கு கொடுப்பா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், தமிழ்நாட்டுக்கு இது தேவை, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நீ உருவாக்கணும், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும், இதெல்லாம் செய்யணும். இப்படிலாம் செய்யும்போது சபா ஊழியத்தை உன்னால் நடத்த முடியாது. ஆனால் சபா ஊழியத்தை ஒரு ஆள் கையில் கொடுத்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இதை விட்டு நீ வெளியேறுன்ட்டாராம். உடனே என்ன பண்ணிட்டாராம், வெளியேறிட்டாராம். அப்போ அவருக்கு தெரியலையா என்ன செய்ய போகிறாருன்னு. ஆனால் வெளியேறின பிறகு தான் ஆண்டவர் என்ன காரியத்தை வச்சுருந்தார் என்பதை அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு பகுதியாக தான் இங்கே எங்கள் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். ஒரு போதகருடைய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அந்த தரிசனத்தை குறித்து அந்த மீட்டிங்கில் பேசினார். அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், நானும் உங்களை மாதிரி பாஸ்டராக அப்படியே உட்காந்துட்டு ஒரு சர்ச்சை ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன்னா அப்படியே போயிட்டே தான் இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்து கர்த்தர் இதை செய்யின்னு சொல்லும்போது அதை விட்டு வருவதற்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் வெளியேறினேன், இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கால சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், இந்த காரியத்தை செய்யுன்னு சொல்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, போங்க பாஸ்டர், ஆண்டவர் தான் பேசுகிறாரா பிசாசு பேசுகிறாரான்னு என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே இழுத்து போத்தி படுத்து தூங்கிடுறீங்க. செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். ஒப்பு கொடுத்தல் என்பது தேவன் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு பார்க்குறார். இல்லைன்னா அவர் வருத்தப்பட போகிறதில்ல, அவர் அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். சரி நீ முடியாதுன்ட்டியா, ரைட்டு ஓகேப்பா, நான் அடுத்த ஆளை பார்த்துக்கிறேன். ஆனால் யார் நஷ்டத்தை அனுபவிக்கிறது? நம்ம தான் நஷ்டத்தை அனுபவிக்கிறோம். தேவன் நம்ம மேலே வைத்துக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இழந்து போகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கிடச்சி, ஆபிரகாம் கிடச்சிச்சு. அந்த ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரு ஒப்பு கொடுத்துதல் அவன் உறுதியாக நிற்கலன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆபிரகாமுடைய சந்ததியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் அன்றைக்கு நின்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், பெருக பண்ணினார். எழுமி நிற்போம். ஆண்டவர் கேட்குறாருன்னு சொன்னா கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு செய்தி. அந்த கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அந்த ஒப்பு கொடுத்தல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். அவருக்கு நம்ம கொடுத்து நம்ம செஞ்சு அவர் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவர் நினைச்சா அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவராலே செய்ய முடியும். ஆனால் உங்ககிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உள்ளவைகளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், உமக்கென்று தருகிறேன், நீர் ஏற்று எடுத்து நடத்தும். உலகத்தை பார்க்குறதில்ல, குடும்பத்தை பார்க்குறதில்ல, சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறதில்ல, யாரையும் பார்க்குறதில்ல. நான் நீர் சொன்ன காரியத்தை நான் செய்கிறேன், அதுதான் என் வாழ்க்கை. நீர் கேட்டீர், நான் கொடுக்குறேன். நீர் செய்ய சொன்னீர், நான் செய்கிறேன். ஆண்டவரே,
இப்படி இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓட தேவையில்லை, எந்த விதமான காரியத்தையும் பார்க்க தேவையில்லை. ஆண்டவர் சொன்னதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. கர்த்தர் உங்கள் உயர்த்துகிற உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க, நிச்சயமாக பார்ப்பீங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியையும் கர்த்தர் உயர்த்துவார், அவங்களையும் ஆசீர்வதிப்பார், அவங்களையும் பெருக பண்ணுவார். நிச்சயமாக வானத்தின் நட்சத்திரங்கள், பூமியில் உள்ள மணல்கள், எதிரிகளின் வாசல்களை சுதந்திரிப்பீர்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளவைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். ஏக சுதன், சொந்த குமாரன் என்று பாராமல் உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். சிங்கத்தின் கெபியிலும், சிங்கத்தின் கெபியிலும், தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும், தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும், பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும், பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, உம் நாமமே பெருகணும், பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Yahweh, hallelujah,
எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா